டெஸ்க்டாப்பில் உள்ள கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுவோம். அதில் ப்ரௌசரில் வெப்சைட்டினுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி வேதிக் ஃபார்ம்ஸ் .in வெப்சைட்டை டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணணும். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே ஸோ வெப்சைட் இதில் வரும். இந்த வெப்சைட்டினுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹோமு, மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு, ப்ராப்பர்ட்டிஸ் மெனு, ஏஜென்ட்ஸ் மெனு, கேலரி மெனு, பிளாக் மெனு, காண்டாக்ட், இது வந்து லாக்இன் பட்டன் இது. ஸோ இந்த ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லைடர், ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய ஸ்லைடர் வந்து ஃபீச்சர்ஸோட இதில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அடுத்து வந்து ஃப்ளாட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் இருக்குது, லேண்டு பிளாட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பர்பஸ்க்காக, அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்காகவா இல்லை ரெண்டுக்காகவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பெட்ரூம் 4 பெட்ரூமு 3 பெட்ரூம் இது மாதிரி எந்த பெட்ரூம் வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் நம்மளுடைய பட்ஜெட் என்னங்கிறத கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிலேட்டடாக ஃபில்டர் பண்ணி எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இது மட்டும் இல்லை, சர்வீசஸ் நம்ம கம்பெனியில் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் இதில் இருக்கும். அதாவது லேண்டு ரியல் எஸ்டேட் சர்வீசஸ், ரெசிடென்சியல் ரியல் எஸ்டேட், இது மாதிரி வந்து எத்தனை சர்வீஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும் வித் ஃபுல் செக்யூரிட்டியோட. டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளையண்டோடைய ஃபீட்பேக்னா வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கலாம். இதனில் ரீசன்ட் பிளாக் இருக்குது, ஃபுட்டர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, ஒரு கிளைண்ட் சைடில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஒரு கஸ்டமரை வந்து எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் இந்த வேதிக் ஃபார்ம் ஃப்ளாட் நம்பர் 1 அப்படின்னு அதுக்குடைய அமௌண்ட்டு இல்லை எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒவ்வொரு பிளாட்டை பற்றியும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பற்றியும் வந்து இதில் வந்து நம்ம அமௌண்ட் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது, ஸோ அந்த வேதிக் ஃபார்ம் அதாவது அந்த டைட்டில், அந்த ப்ராஜெக்டுடைய டைட்டில், எவ்வளவு அமௌண்ட்டு, என்ன பர்பஸ் ஃபார் சேல், ஸோ எத்தனை பெட்ரூமு, அட்ரஸ் இதெல்லாம் வரும். அதனுடைய இமேஜஸ், ஸோ அந்த ப்ராஜெக்டுடைய இமேஜஸ். இது மட்டும் இல்லை, அதனுடைய டெஸ்கிரிப்ஷன், என்ன டெஸ்கிரிப்ஷன் இருக்குது அங்கே, நம்ம அட்மினில் என்ன டைப் பண்ணுறோமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே போல் ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதையும் இதில் வரும். ஃப்ளோர் பிளானு, ஸோ இது எல்லாத்தையும் லொக்கேஷனு. அடுத்து வந்து அவங்க அந்த ப்ராஜெக்டுடைய வீடியோ ஃபைல் வந்து நம்ம அட்மினில் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே தெரியும். அந்த அந்த ப்ராஜெக்டுடைய நியர்பை என்னென்ன, அந்த ப்ராஜெக்ட் நியர்பை என்னென்ன லொக்கேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மால் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த நியர்பையில் வந்து என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அட்மினில் இங்கே தெரியும். இதனில் வந்து சார்ட், ஒரு அட்மினுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் இல்லை ஒரு ஏஜென்ட்டுக்கும் வந்து நம்ம ரியல் டைம் சார்ட் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கலாம். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அந்த ரோல் வரும்போது சொல்கிறேன். இதனில் வந்து கான்டாக்ட் வித் ஏஜென்ட் மூலியமாகவும் இதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதனில் ப்ரொஃபைல் ஏஜென்ட்டும் இதில் வந்து என்டர் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம இந்த இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் வந்து ஏஜென்ட், எத்தனை ஏஜென்ட் நம்ம கம்பெனிக்கு இருக்காங்களோ அத்தனை ஏஜென்ட்டுடைய நேம் லிஸ்ட்டு இங்கே வரும். அதே போல் வந்து கேலரினா ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய ஆல்பம் இருக்குங்க இல்லையா, ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய ஆல்பத்தை வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பிளாக்ஸில் வந்து பாப்புலராக உள்ள ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது, போஸ்ட் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து கேட்டகரிஸ், அதில் என்னென்ன கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸ் இருக்குது, டேக்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் வந்து எங்கே பண்ணுறதுன்னா அட்மின் இதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஸோ
காண்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினை காண்டாக்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுறதோ எல்லாத்தையும் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த அட்மினுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ், கம்பெனியுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ்லாம் இதில் இருக்கும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் மெயினாக என்ன பர்பஸ்க்காக இதை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பல ப்ராப்பர்ட்டி, அதாவது பல பில்டர் ஃப்ளாட்டு, பல அப்பார்ட்மெண்ட்டு, பல ஃபார்ம் ஹவுஸு, பல ஃப்ளாட் ப்ராப்பர்ட்டிகளை, எல்லா கேட்டகரி ப்ராப்பர்ட்டிகளையும் ஒரே இடத்தில் செக் பண்ணி ஒரு கஸ்டமர், அது மட்டும் இல்லை விலையும் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய விலையும் நம்ம செக் பண்ணி ஒரு கஸ்டமர் நேரடியாகவோ அல்லது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கஸ்டமரை வாங்குவதற்கோ இல்லை விற்பதற்கோ இல்லை ரெண்டுக்கு எடுப்பதற்கோ இல்லை வந்து ரெண்டுக்கு கொடுப்பதற்கோ இந்த ப்ராஜெக்ட் மிகவும் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த இதில் வந்து மொத்தம் 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறோம். என்ன கேட்டகரி அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஓனர் யூஸ் பண்ணுவாங்க. ஓனர் வந்து இந்த ப்ராஜெக்டுடைய டோட்டல் என்டையர் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்லைடரை சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து வந்து சர்வீசஸ் ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ப்ராஜெக்ட் உள்ள இந்த ஹோம் பேஜில் உள்ளதாக இருக்கும், இல்லை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளதாக இருக்கும், ஏஜென்ட்டில் உள்ளதாக இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் அட்மின். அதாவது அட்மின், இப்போ நான் அட்மினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறேன், அடுத்தது வந்து ஒரு ஏஜென்ட்டுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணுறேன், அடுத்தது ஒரு கஸ்டமருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணுறேன். இது 3 கேட்டகரியாக நம்ம பிரித்து இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அட்மினை யூஸ் பண்ணுறேன். அட்மினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா admin@gmail.com, பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 6 வரைக்கும். admin@admin.com, பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 6 வரைக்கும், 1 2 3 4 5 6. இது வந்து ஒரு அட்மினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு ஓனருடைய, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியுடைய ஓனருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா 50 ப்ராப்பர்ட்டியினுடைய எத்தனை ப்ராப்பர்ட்டி இந்த வெப்சைட்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து எத்தனை போஸ்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். டோட்டல் கமெண்ட், எத்தனை கமெண்ட்ஸு இந்த இதில் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். டோட்டல் யூசர்ஸ், எத்தனை ஏஜென்ட்டு, எத்தனை கஸ்டமர் இருக்காங்கங்கிறது இதில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரீசெண்டாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இதில் தெரிஞ்சிக்க முடியும். ரீசெண்ட் போஸ்ட் எல்லாத்தையும் இதில் தெரிஞ்சிக்க முடியும். யூசர் லிஸ்ட்டு, எத்தனை பேர் யூசர் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ரீசெண்ட் கமெண்ட்ஸ் வந்து யாருன்னா எந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறது இதில் தெரிஞ்சிக்க முடியும். இப்போது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் என்ன பர்பஸ்க்காக உள்ளதுன்னா ஒரு வெப்சைட்டினுடைய மேனேஜ்மெண்ட். ஸோ ரெண்டுத்துமே நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு அட்மினுடையது. இந்த அட்மின்லேருந்து ஒரு வெப்சைட், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விசிட் சைட்டு அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த விசிட் சைட்டு இங்கே வந்துடும். அதாவது சைட்டு இது வந்து ஒரு அட்மினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டோடது. இந்த வந்து விசிட் சைட்டு. நானும் இப்போ வந்து ஒரு ஜென்ரல் செட்டிங் அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜென்ரல் செட்டிங், அதாவது இந்த ப்ராஜெக்ட், இந்த வெப்சைட்டினுடைய இந்த டைட்டிலு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடரு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்டினுடைய டீடைல்ஸ். ஜென்ரல் செட்டிங்னா வந்து இந்த டைட்டிலு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால், இந்த ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, இதை மாதிரி லோகோஸு, இதெல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஜென்ரல் செட்டிங்கில் போயிட்டு நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த வேதிக் ஃபார்ம்ஸு, இங்கே என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அதுதான் இந்த வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேதிக் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வரும். இந்த இமெயில் ஐடிஸ் தான் எங்கே வரும், இந்த காண்டாக்ட் டீடைல்ஸில் இங்கே வரும். இந்த அட்ரஸ் தான்
இந்த காண்டாக்ட் டீடைல்ஸில் இங்கே வரும். இங்கே என்ன நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ, அட்மினில் என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இதனுடைய அடுத்து வந்து இந்த காப்பிரைட்ஸ். இந்த காப்பிரைட்ஸ் என்னத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த காப்பிரைட்ஸ் ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும். இந்த காப்பிரைட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டீடைல்ஸ்லாம் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில், அதாவது இந்த இந்த ஃபுட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எபோட்டர்ஸ்னா இந்த வேதிக் ஃபார்ம்ஸ் எபோட்டர்ஸ்னு இருக்கும் இல்லையா, இங்கே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, அதாவது நிறைய லைன்ஸ் டைப் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ இந்த வெப்சைட்டில் எபோட்டர்ஸ்ங்கிற இந்த இடத்துல ஷோ ஆகும். அது மட்டும் இல்லை, சோசியல் லிங்க்ஸ் வந்து ஃபேஸ்புக் ஹேண்ட்லரு, ட்விட்டர் லிங்க்கு, அடுத்தது லிங்க்டின் லிங்க்கு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அந்த லிங்க்கை மட்டும் இங்கே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இடத்துல லிங்க்டின் இந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே வரும். அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோடைய லிங்க்டினுக்கு போயிடும். இப்போ நாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேதிக் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து வேதிக் ஃபார்ம்ஸ்னு இருக்கு இல்லையா, இப்போ வேதிக் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு மாறிடும். ஸோ இது மாதிரி மாறிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் செட்டிங் மூலிமா இந்த வெப்சைட்டினுடைய லோகோ, டைட்டிலு, அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீடைல்ஸு, ஃபுட்டரு, இது எல்லாத்தையுமே வந்து எபோட்டர்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோசியல் மீடியாவுடைய லிங்க்கு, இது எல்லாத்தையுமே எப்போ வேணாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, ஸோ ஒரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லைடர்ஸ் அப்படின்னா ஸ்லைடரில் இங்கே எத்தனை ஸ்லைடர் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஸ்லைடர் இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடர் வருங்க இல்லையா, இந்த ஸ்லைடர்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே கிரியேட் பண்ண ஒரு ஸ்லைடர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்லைடர் கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு ஸ்லைடர் கிரியேட் பண்ணுறேன், ஆல்ரெடி 4 இருக்குது, இன்னொரு ஸ்லைடர் வந்து 5 கிரியேட் பண்ணுறேன். இங்கே அந்த ஸ்லைடருக்கு மேலே டிஸ்பிளே ஆகக்கூடிய டைட்டிலும் கொடுத்துக்கலாம், இல்லை எதுவும் கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து டைட்டில் நேம் வந்து ஸ்லைடர் 5 அப்படின்னு கொடுத்துறேன். டைட்டில் நேமு டெஸ்கிரிப்ஷன்லையும் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதனுடைய இமேஜஸ் வந்து நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு இமேஜஸ் கொடுக்கணும். ஸோ நான் இந்த இமேஜை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி இதில் வந்து ஸ்லைடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிட்டு இருக்குது, லோட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ லோட் ஆகிடுச்சு. இங்கே வந்து வெப்சைட்னுடைய அதாவது இமேஜினுடைய இது வந்துச்சு. இங்கே ஸ்லைடர் 5 வந்துச்சு. இப்போ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடர் 5 லாஸ்ட்டு ஃபைல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த இமேஜும் இதில் ஆட் ஆகிடுச்சு. அது மாதிரி ஸ்லைடரை வந்து நீங்கள் எத்தனை ஸ்லைடர் வேணாலும் கஸ்டமைஸ் உங்களுக்கு விருப்பம் போல் எப்போ வேணுனாலும், இப்போ ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் எடிட்டும் பண்ணிக்க முடியும். எடிட்டும் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை போல் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த வெப்சைட்டை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். வீக்லி 1 டைம்ஸில் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சர்வீசஸ், இந்த கம்பெனியுடைய சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 சர்வீசஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ரியல் எஸ்டேட், லீகல் அண்டு டாக்குமெண்டேஷன். இதை வந்து டெஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனுடைய ஐகானும் இதில் கொடுத்துருக்கேன் நான். அடுத்து வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ், அதனுடைய டெஸ்கிரிப்ஷன், அதனுடைய ஐகானு. இது மாதிரி இதனுடைய ஆர்டர் பிரகாரம், அது வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வெப்சைட்லேயும் ஆர்டர் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி வந்து லேண்ட் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ், இது மாதிரி எத்தனை சர்வீசஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்வீசஸில் வந்து இதெல்லாம் தெரியும். இதுதான் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 4 சர்வீசஸ் ஆட் பண்ணியிருந்தேன், 4 சர்வீசஸும் வரும். இதை சப்போஸ் நான் வந்து இந்த இந்த லோகோ வந்து நான் எப்படி எடுக்கிறது, இந்த லோகோ வந்து எனக்கு தெரியலையே அப்படின்னா சிம்பிள், அதிலே வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீசஸ் டைட்டில் வந்து நான் ரியல் எஸ்டேட்டு லோன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு இதை ஆட் பண்ணுறேன். ரியல் எஸ்டேட் லோன் சர்வீசஸ், ப்ராப்பர்ட்டி லோன் சர்வீசஸ் அப்படின்னு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி லோன் சர்வீசஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இதில் டெஸ்கிரிப்ஷன் வந்து லோன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் டைப் பண்ணணும். லோன் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஸோ என்ன வேணும்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதனுடைய ஐகான், இந்த லோனுக்குடைய ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐகானை வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் இல்லாமல் வரும். இதில் நிறைய ஐகான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபிளான உள்ள ஐகான், இந்த உங்கள் சர்வீஸ்க்குள்ள சூட்டபிளான ஒரு ஐகான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ லோன்னா பேங்க், ஸோ நான் ஒரு மணி அப்படிங்கிறது வந்து இந்த 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 லோகோ வேணும் அப்படின்னா இந்த நேமை மட்டும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த நேமை மட்டும் இதில் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, எந்த ஐகான் வேணுமோ அந்த ஐகானுக்கு அந்த நேமை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஐகான் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இந்த ஐகானை வந்து அந்த ஐகானுடைய நேமை மட்டும் தான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மணி, அந்த ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த டாலர் சிம்பிளை வந்து அதில் வரும். இதில் வந்து சர்வீஸோட ஆர்டர் எந்த ஆர்டரில் காட்டணும், ஆர்டர்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் காட்டணுமா, இல்லை செகண்டில் காட்டணுமா, இல்லை தேர்டில் காட்டணுமா என்னங்கிறது நம்ம வந்து இங்கே என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ, நான் இப்போ ஆல்ரெடி 4 இருக்குது, இப்போ 5ஆவதாக கொடுக்குறேன்னு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சு அப்படின்னா இது அப்படியே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டாலர் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து 5/5 லோன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த இதை வந்து வெப்சைட்டில் நாங்கள் எங்கே பார்க்குறது, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும். ஸோ ரியல் எஸ்டேட் லோன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸில் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால்கனி, அதாவது 1 பால்கனி ஒரு பிளாட்டுக்கு வந்து ஒரு ஒரு பில்டர் ஃப்ளாட்டுக்கோ இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கோ வந்து நான் ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி டெம்பரரியாக அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அங்கே வந்துட்டு 1 பால்கனி அப்படின்னு இது பண்ணுறேன். அடுத்து வந்து 2 பால்கனி இதே மாதிரி எத்தனை ஃபீச்சர்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா இங்கே என்ன நம்ம ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதில் ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட் வேணும், எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணும்னு இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் வேதிக் ஃபார்ம் பிளாட் ஃபார்ம் ஹவுஸ் நம்பர் 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் வந்து ஒரு 10 lakh அப்படின்னு கொடுக்குறேன் நான். 10 lakh. இந்த பெட்ரூம்னா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா பாத்ரூம் வந்து 0. சிட்டி வந்து துவாரகா, என்ன நேம் கொடுக்குறோமோ அது துவாரகா. ஸோ அட்ரஸ் வந்து
செக்டர் 11 துவாரகா நியூ டெல்லி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏரியா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அதை கொடுக்குறோம். 1500 ஸ்கொயர் ஃபீட், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ், அதாவது நம்ம அங்கே ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணோம் இல்லையா, ஒரு பால்கனி 2 பால்கனி, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத இங்கே இதை டிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வெப்சைட்டில் ப்ராப்பர்ட்டியோட ஆட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய டீடைல்ஸ் டெஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் வந்து இதில் டைப் பண்ணு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன லேண்ட்மார்க் இருக்குது, ஸோ நியர்பை என்னென்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்டுடைய ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் இதில் வந்து டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் நிறைய டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து அங்கே தெரியும். அதனால நியர்பையில் என்னென்ன இருக்குது, ஸோ நியர்பையாக வந்து இந்த ப்ராஜெக்டுடைய நியர்பையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, மால் இருக்குது, இது மாதிரி எத்தனை இது வேணாலும் 1 by 1 நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணி இந்த ஐகான இந்த எல்லாத்தையும் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் 5 kilometers, railway station 5 kilometers, இது மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டோம்னா அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்டுடைய இமேஜஸ்லாம் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ப்ரௌஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஆல்பம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது அணில ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக, அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணுறோமா இல்லை ரெண்டுக்கு விடுறோமா அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டைப்பு, அதாவது ஃபார்ம் ஹவுஸா இல்லை பில்டர் ஃப்ளாட்டா இல்லை அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டா இல்லை வந்து லேண்டா ஃப்ளாட்டா. ஸோ நான் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ பால்கனி 2 பால்கனி அப்படின்னா ஒரு பால்கனி மட்டும் நான் சொல்கிறேன் நான். ஸோ இதனுடைய வீடியோ லிங்க்கு இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ லிங்க் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் டெம்பரரியாக இப்போ யூடியூப்பில் வந்து நான் போடலை, டெம்பரரியாக ஏதோ ஒரு யூடியூப் லிங்க் வந்து நான் வந்து ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஏதோ ஒன்று. ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய யூடியூப்னுடைய வீடியோ ஃபைலை வந்து இந்த இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதனுடைய லேட்டிடியூடு லாங்கிடியூடு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராஜெக்டுடைய லேட்டிடியூடு, உங்கள் ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்துடைய லேட்டிடியூடு லாங்கிடியூடு, அதாவது கூகுள் மேப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துவாரகா செக்டார் 11 metro station, longitude latitude. ஸோ இதான் துவாரகா செக்டர் மெட்ரோ ஸ்டேஷனுடைய, இதான் மெட்ரோ ஸ்டேஷனு. இந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய கூகுள் மேப்பினுடைய லாங்கிடியூடு லாட்டிடியூடு இதுதான். இதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா அந்த கூகுள் மேப்பை வந்து அந்த லொக்கேஷனோட உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த லாட்டிடியூடை வந்து இதில் டைப் பண்ணுறோம், லாங்கிடியூடை வந்து டைப் பண்ணுறோம். இப்போ வந்து ஃப்ளோர் பிளான், அந்த 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 ப்ராஜெக்டுடைய பிளான் இருக்கும் இல்லையா, அது இல்லை அந்த ஃபார்ம் ஹவுஸ்னுடைய இமேஜஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்டு இமேஜ், அந்த அதுக்குள்ள சைடில் என்னென்ன இருக்குங்கிறத எல்லாத்தையும் ஃபீச்சர் இமேஜையும் இதில் இது பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இதில் வந்து ஆட் ஆகிக்குது.
நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் லோட் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். வேதிக் ஃபார்ம் ஹவுஸ் நம்பர் 2 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரேட்டு, அதனுடைய பெட்ரூம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பாத்ரூம் வந்து -1 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமும் வந்து அடுத்ததில் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்டில் வந்து தெரியும். இந்த பால்கனி ஒரே ஒரு பால்கனி கொடுத்துருக்கேன், ஃபார்ம் ஹவுஸ் கொடுத்துருக்கேன், பர்பஸ் வந்து சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், யூடியூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். இது அப்படியே இங்கே வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டை வந்து இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா கேட்டகரி கேலரியை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து இதை வந்து நான் வெப்சைட்டில் பார்க்குறேன் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் இருந்தாக்குது. இப்போ வந்து 2 ப்ராஜெக்ட்டு வந்து. ஸோ இப்போ வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. இது வேதிக் ஃபார்ம் 1, இதுக்கு வந்து வேதிக் ஃபார்ம் 2. இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இப்போ ஆட் பண்ணது எல்லாமே இதில் வந்துருக்கும். ஸோ அதனுடைய ரேட் வந்து 10 lakh ஃபார் சேலு, துவாரகா செக்டர், நியூ டெல்லி. ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் எத்தனை இமேஜ் நம்ம கொடுத்துருந்தோமோ கேலரியில் அதெல்லாம் வந்து இங்கே வந்துருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபுல் டெஸ்கிரிப்ஷன், அந்த டெஸ்கிரிப்ஷன் என்ன அங்கே டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் அங்கே வந்துடும். ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே ஒரு கால் பண்ணி கொடுத்தேன். அங்கே வந்து ஒரு 10 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 10 ஃபீச்சர்ஸும் இங்கே ஷோ ஆகும். ஃப்ளோர் பிளான் வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ என்ன இமேஜ் அங்கே அப்லோட் பண்ணுறோமோ அது இங்கே வரும். ஸோ அந்த வீடியோ அந்த யூடியூப் லிங்க் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லிங்க் இங்கே வந்துருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நான் இந்த லிங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம அப்டேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் ஆகிக்கும். நியர்பைல என்னென்ன இருக்குது அப்படின்னா நான் ஒரே ஒரு தான் கொடுத்தேன், ரயில்வே ஸ்டேஷன் 5 kilometers, அது மட்டும் தான் வந்துருக்கு. இது மாதிரி ஒரு 10-15 நியர்பையில் உள்ள லொக்கேஷன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம், ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த கமெண்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ கமெண்ட் பாஸ் பண்ண முடியும். என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ லைக் திஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது யாருக்கு போகும் அப்படின்னா யாரும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யாருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் இதை பார்க்கலாம். ஐ லைக் திஸ் ப்ராப்பர்ட்டி. ப்ளீஸ் டெல் டீடைல்ஸ். ஸோ நான் வந்து இதை மாதிரி எத்தனை கமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் வந்து எங்கே தெரியும் அப்படின்னா அட்மினில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினில் வந்து ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சுன்னா ஸோ நீங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் வந்து ஐ லைக் திஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இந்த வந்துருக்குதுங்க. ஸோ ஐ லைக் திஸ் ப்ராப்பர்ட்டின்னு இதை வந்துட்டு நான் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இது நம்ம இங்கேருந்து நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதுக்காக சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேருந்து நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த மெசேஜ்லேருந்து பாஸ் பண்ணுவோம். இங்கேருந்து நீங்கள் டைப் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெசேஜை வந்து இங்கே செட்டிங்கில் போய் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஐ லைக் திஸ் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ அவங்களோட இமெயில் ஐடி என்ன நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதில் வந்து ஃபோன் நம்பரை வந்து நான் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு 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 ஏஜென்ட்டோ இல்லை வந்து ஒரு ஓனரோ இதில் வந்து ஒரு சேல்ஸ் பர்சனோ வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. யாருக்குன்னா வந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது, அதாவது சாட்டிங் பண்ணுறது. ஸோ சாட்டிங் இதுவும் இதில் இருக்குது. we will call within 24 hours. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் within 24 hours.
அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணுறோம். இந்த ரிப்ளை பண்ணது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் எத்தனை செகண்டில் நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இமெயில் ஐடியில் ரிப்ளை இந்த இமெயில் ஐடியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிருக்கும். இது மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம வந்து டோட்டலாக மேனேஜ் பண்ணுறது, அது டெஸ்டிமோனியல் அப்படின்னா டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டெஸ்டிமோனியல், அதாவது ஒரு கிளைண்ட்டு அந்த கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக்கை வந்து நம்ம வந்து இதில் வந்து அவங்கள்ட்ட இருந்து கேட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்வாங்கிறது ஒரு கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட்டை வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய இமேஜஸ் இதில் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஹோம் பேஜில் உள்ள டெஸ்டிமோனியல்ஸில் வந்துடும். இங்கே வந்து அப்படியே ஸ்லைடாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்லைடாக மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது மாதிரி ஸ்லைடாக வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன். ஐ இன்ட்ரெஸ்டட் ஏதோ it is a blesser interacting professional team professional company ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு அவங்களுடைய இமேஜஸும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஸோ இது மாதிரி 2 டெஸ்டிமோனியல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிமோனியல்ஸ் வந்து 2 ஆட் ஆகிருக்கும். ஸோ செல்வாங்க போகுது. இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக்ஸோட கேட்டகரி என்ன கேட்டகரி இருக்குதோ இந்த எத்தனை கேட்டகரி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து எத்தனை டேக்ஸ் வேணாலும் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். போஸ்ட் இந்த டேக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டில் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா பப்ளிஷ் பண்ணணுமா இல்லை வந்து டீபப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டகரி என்ன டேக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பிளாக்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேட்டகரி எல்லாமும் இந்த இதில் வந்து டோட்டலாக தெரியும். ஸோ டோட்டலாக என்டையர்லி ஒரு வெப்சைட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். இது அணியில் வந்து ஒரு அட்மின் ஒரு ஏஜென்ட்டனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏஜென்ட்டை வந்து அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய யூசர் நேமு. ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்குள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணுறேன். நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அகைன் லாகினை கிளிக் பண்ணுறேன். லாகினை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஏஜென்ட்டுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ அவருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மினுக்கு வந்து இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்லி இந்த அவருடைய மெசேஜை வந்து செக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் யாராச்சும் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா மெசேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஒரு ஏஜென்ட் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்களுடைய ப்ரொஃபைலை, அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ எல்லாத்தையும் ஏஜென்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மெசேஜை வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எபோட்டஸ், ஒவ்வொரு ஏஜென்ட்டுடைய எபோட்டஸ் இமேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுதான் இந்த உங்களுடைய இது. இதே போல் யூசருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். வேறு எதுவும் கிரியேட்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மெசேஜை ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த ஒரு இந்த ப்ராஜெக்ட் அது தெரியும். இது என்ன பர்பஸ்க்காகனா, ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து பல ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு கஸ்டமரை செக் பண்ணி அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.